சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனம். எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் இயேசுவை நோக்கி பார் என்ற இந்த 3 சிறிய வார்த்தைகளில் ஒரு பெரிய ரகசியத்தை பார்க்கிறோம். முதலில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். பின்னர் அவரை இந்த பூமியில் மட்டுமல்ல நித்தியம் முழுவதும் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கனடாவில் உள்ள நயகரா நீர்வீழ்ச்சி உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அது மிகவும் அழகான காட்சியாகும். 1928ஆம் ஆண்டில் 6 நாட்கள் அங்கேயே தங்கி சூரிய உதயம், மதியம் மற்றும் சூரியன் மறையும் நேரத்தில் நீர்வீழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். நான் அவைகளை ஒரு புதிய வழியில் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த அற்புதமான காட்சியை நான் அவ்வளவு அதிகமாக பார்த்தேன். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை நான் கவனித்தேன். ஆயினும் கூட நயகரா நீர்வீழ்ச்சியின் முழு அழகை பாராட்ட குளிர்காலம் மற்றும் கோடைக்காலம் மற்றும் பிற பருவங்களிலும் அவற்றை பார்க்க வேண்டும். தேவனுடைய சிறிய சிருஷ்டியான நயகரா நீர்வீழ்ச்சியின் அழகை ரசிக்க எவ்வளவு காலம் எடுக்கும் என்றால், சிருஷ்டிகர்த்தராகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழகை பாராட்ட நமக்கு நித்திய காலம் எடுக்கும் என்பது தெளிவாகிறது. அவர் மிகவும் விலையேற பெற்றவர் மற்றும் அழகானவர். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஊழியத்திலோ நீங்கள் மனச்சோர்வு மற்றும் ஏமாற்றத்தை உணரும்போது, தேவனே உமது குமாரனின் மகிமையின் ஒரு சிறிய துளியை பார்க்கும்படி ஒரு புதிய பார்வை எனக்கு தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனை மிக நெருக்கமாக பார்க்கும் பாக்கியத்தை பெற்றான். அவன் மிகவும் உண்மையாக அவருக்கு ஊழியம் செய்தான். அவனிடம் எந்த கேள்வியும் நாம் கேட்கலாம். உண்மையில் அவன் தனது தலையை தேவனுடைய மடியில் வைத்திருந்தான். அவன் அவருடைய மறுரூபத்தை பார்த்தவன். அவர் மீண்டுமாக உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போவதை கண்டவன். ஆனால் இப்போது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் யோவான் தனது வயதான காலத்தில் அவரை முற்றிலும் புதிய வழியில் பார்த்தான். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவன் அறிந்தான். நீர் யார் என்று கேட்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஏனென்றால் நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்ற ஒரு சத்தத்தை கேட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் திரும்பி பேசியவரை பார்த்தான். உடனே அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் எவ்வளவு அழகானவர், இவ்வளவு பெரியவர் என்று நான் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை என்றான். நம் ஆண்டவர் ஏன் யோவானுக்கு அப்படி தரிசனமானார்? பதில் எளியது. நம் ஆண்டவர் யோவானிடம் என் ஜனங்கள் என்னை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார். அதனால்தான் கர்த்தருடைய ஜனங்கள் அந்த சமயத்தில் மிகுந்த உபத்திரவங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. இப்போது உதாரணமாக, நீங்கள் சுத்தமான பளபளக்கும் தங்கத்தை விரும்பினால் தங்கத்தை நெருப்பிலே உருக்கி சுத்திகரிக்க வேண்டும். பொற்கொல்லன் உருகிய உலோகத்தின் மேற்பரப்பு கண்ணாடியை போல் மாறும் வரை நெருப்பை அதிகமாக சூடுபடுத்துகிறான். அதில் அவன் முகம் பார்க்க முடியும். உருகிய உலோகத்தில் பொற்கொல்லரின் முகத்தின் பிரதிபலிப்பு தங்கம் முற்றிலும் தூய்மையானது என்பதற்கான சோதனையாகும். இவ்வாறே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நம்மில் முழுமையாக காணும் வரை நாம் உபத்திரவத்தின் அக்கினியால் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.